ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேமிலி vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சர்ப்ரைசிங்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பெரிய அண்ணா ஊர்லேருந்து வந்தாச்சு. யூஎஸ்லேருந்து பெரிய அண்ணா, அண்ணி பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த 1 மந்த் வந்து ரொம்ப ஜாலியாக பிஸியாக எல்லாத்துக்கும் போகும். போன தடவை அவங்க வந்தப்போ நான் வந்துட்டு ஊரில் இருந்தேன். ஸோ எல்லோரும் ஒன்றா ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த தடவை வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். மீதி அவங்க எல்லோரும் அங்கே சேலமில் இருக்கிறாங்க. ஸோ நடுவில் வந்துட்டு ஒரு நாள் லீவ் போட்டு ஆக்சுவலாக 2 நாள் லீவ் போட்டு எல்லாருமே எங்கேயாச்சும் ட்ரிப்பு மாதிரி போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்துட்டு நாங்கள் திடீர்னுட்டு புக் பண்ணனால எங்களுக்கு எங்கேயுமே வந்துட்டு ரூம்ஸ் கிடைக்கல. பாண்டிச்சேரி ட்ரை பண்ணோம், மசனக்குடி ட்ரை பண்ணோம், எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டு எங்கேயுமே வந்துட்டு டிக்கெட் கிடைக்காதனால டிக்கெட் மீன்ஸ் ரூம்ஸ் கிடைக்கல. அதனால் ஃபைனலி கழுத்துக்கிட்ட குட்டிச்சவர் மாதிரி நாங்கள் வந்துட்டு ஏற்காடு தான் போனோம். நான் ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் கேட்டுட்டு நானும் கிளம்பி சேலம் போயாச்சு. ஸோ அந்த 2 டேஸ் வந்துட்டு கண்ணை மூடி திறக்கிற மாதிரி டக்குன்னு போயிடுச்சு. அம்மா கூடலாம் இல்லை, அம்மா வீட்லேயே இருந்துக்கிட்டாங்க. அதனால் நான், பெரியண்ணா, அண்ணி, சின்னண்ணா, அண்ணி பசங்க எல்லாருமே வந்தோம். ஸோ அட்லீஸ்ட் அந்த 2 டேஸாவது எல்லோரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ரொம்ப நேரம் எல்லாருமே அந்த 1 மந்த் ஒன்றாவே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். வெளியில் போனோம், வந்தோம். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த தடவை அந்த 2 நாள் மட்டும்தான் நான் கூட இருந்தேன். அதுக்குமே நான் கிளம்பி சென்னை வந்தாச்சு. ஏன்னா அதுக்கு மேலே ஆஃபீஸில் வந்துட்டு லீவ்லாம் தரமாட்டாங்க. அதனால் வந்தாச்சு. இருந்தாலும் அந்த 2 டேஸாவது எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டில் இருக்க வேணாம், எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்காடு வந்தது. ஏன்னா வீட்டில் இருந்தோன்னா சேம் ரொட்டீன் அப்படியே தான் இருக்கும். வெளியில் போனோம் அப்படின்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் இல்லையா, எல்லாம் ஃபேமிலியோடு எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்த அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம். ஏற்காடுனா கூட பரவாயில்ல, எங்கேயாச்சும் ஒன்று போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சண்டே மார்னிங் மாதிரி கிளம்புனோம். சண்டே மார்னிங் கிளம்பி ஏன்னா சாட்டர்டே வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. அதனால் சாட்டர்டே நைட்டு கிளம்பி சண்டே மார்னிங் நான் சேலம் போயாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்பி ஏற்காடு வந்துட்டோம். வந்துட்டு சும்மா அங்கே எல்லாமே சுற்றிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு ரூமை தான் பார்த்தோம். எந்த ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி வந்துட்டு ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 2 3 ஹோட்டல்ஸ்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு போய் ரூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் போய் அந்த கேம்ஸ்லாம் விளையாண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமே ஈவினிங்காக ரூமுக்கு வந்தோம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா எங்கே புக் பண்ணியிருந்தோம்னா வாவ் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. காரைக்குடி ஸ்டைலில் வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க. ரூமுக்குள்ளாரையே ஊஞ்சல், அப்புறம் அந்த கதவு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்து அந்த காரைக்குடி ஸ்டைல்லையே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த செட்டப்பே. உள்ளே வந்துட்டு பல்லாங்குழிலாம் வச்சுருந்தாங்க. நானும் எங்கள் பெரிய அண்ணியும் உட்காந்து பல்லாங்குழிலாம் விளையாண்டுட்டு இருந்தோம். அதில் வீடியோஸ் எடுக்கல. அப்புறம் இது வந்து குட்டி பால்கனி. அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சேர் போட்டிருந்தாங்க, டேபிளு, அந்த செட்டப்பே ஃபுல்லும் பார்த்திங்கன்னா காரைக்குடி செட்டப்பு. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தடவை இண்டேக்கோ சுவாமிமலையில் வந்துட்டு போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே வந்துட்டு இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அது ஆக்சுவலி என்னென்னா அது ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜை அப்படியே ரெசார்ட்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அதே மாதிரி செட்டப்பில் இந்த வாவ் ரெசார்ட் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி இது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாலும் போனோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. ஸ்டே பண்ணிட்டு நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஃபயர் கேம்ப் வந்தாச்சு. வந்துட்டு எல்லோரும் ஜாலியாக அங்கே சுற்றிட்டு இருந்தோம். குட்டி பையனும் ஜாலியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தான் என் மடியில் உட்காந்துட்டு. அவனும் நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ 2 டேஸ் தான். திரும்பவும் வந்துட்டு அவங்க 1 இயரோ 2 இயரோ எப்போ வராங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இருந்த வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. அம்மாவும் வந்துட்டு ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அண்ணி அண்ணாலாம் வீட்டில் இருக்கிறனால தினைக்கும் ஒன்று சமைக்க, ஸ்வீட்டு செய்ய அப்படின்னு ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க அம்மாவும். அதனால் 2 டேஸ் அவங்களுக்கு ரெஸ்ட் மாதிரி இருந்துச்சு. நாங்களாம் இங்கே என்ஜாய் பண்ண வந்துட்டோம். ஸோ நைட் ஃபயர் கேம்ப்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு அந்த ரெசார்ட்லேயே. இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ரெஸ்டாரண்ட்டுன்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட் பேர். அதனால் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு பொங்கல் வச்சுருந்தாங்க, சக்கரை பொங்கல். அதில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு செஞ்சுருந்தாங்க. இது எங்கள் எல்லாத்துக்குமே அதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பொங்கல். அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலை பார்த்து தான் பசங்க ஜாலி ஆகிடுவாங்களே, அதனால் அவங்களாம் ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டுருந்தாங்க. நாங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த ரெசார்ட்குள்ளாரையே பார்த்திங்கன்னா எல்லா செடியும் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபிக்கு, அவ்வளோ ஃபிக்கு அதில் இருந்தது. அப்புறம் பீன்ஸு, கேபேஜு, பைனாப்பிள், காஃபி, கடுகு, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தீங்க. எங்கே திரும்பி பார்த்திங்கனாலும் ஏதாச்சும் ஒரு காய், ஃப்ரூட்டு, அந்த செடி எல்லா இடத்துலையும் இருந்தது. அந்தந்த இடத்துல அந்தந்த போர்டு வச்சுருந்தாங்க. இந்த செடி வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லு வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
2 டேஸ் 2 அண்ணா 2 அண்ணி கூட ஜாலியாக இருந்துட்டு ஆஸ் யூஷுவல் என்னோடய ரொட்டீனுக்கு சென்னை கிளம்பி வந்துட்டேன்.